பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். பரிசுத்தாவின் பண்டிகை தினமாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பாடல், அது ஞானப்பற்று புத்தகத்திலே 84வது ஞானப்பட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டி எண் 84 முதல் 3 சரணங்கள். வாரும் தூய ஆவியே வாரும், எங்கள் ஆத்துமத்திலே எங்களுக்கு உயிரை தாரும். வாரும் தூய ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும். 84வது ஞானப்பட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பாடுத்தி தப்பு நினைவாகிய யாவையும் அதில் நேரே நீக்கும் தேவ ஆவியே, மோட்சத்தின் மொழியை காட்டி சகல தடையையும் காப்பாற்றி நல்லோராக்கி அருளும் காலிடரேற்றையாக துக்கம் தாரும் மனதில். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவிலுக்கும் மேன்மையான வரங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற தயவுள்ள பராபரனே, உம்முடைய திருக்குமாரன் வாக்கருளினபடியே தேவரீர் உம்முடைய அடியாருக்கு பரிசுத்தாவியாகிய ஈவை அளித்து அவளை கொண்டு உம்முடைய திருச்சபையை அமைத்து அது உலகமெங்கும் பரவும்படி செய்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு உமது திருச்சபையில் சேரும்படி அருள் கூர்ந்து நீர் அருளும் ரட்சிப்பை பற்றிய அறிவியலை வளர்ச்சி அடையும்படி செய்து வருகின்றீரே. நன்றி செலுத்துகின்றோம். நீர் அருளிய இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும் இந்த நாளிலே தேவரீர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்தாவியாகிய ஈவை எங்களுக்கு அளித்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பணிந்த மனதோடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே 118வது கீர்த்தனையை 14வது வசனம் முதல் 24வது வசனம் முதல் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 118 14 முதல் 24 வசனங்கள் முடிய சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் பலனோ என் கீதமோ மாணவர், அவர் எனக்கு நீதிமான்களுடைய கூடாரங்களே ராட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சவம விளைத்திருந்து
ஒப்பு கொடுக்கவேண்டாய். நீதியின் வாசல்களாய் திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தராய் தோரேன். கர்த்தரின் வாசல் இதுவே. நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறபடியால் நானுமாய் தோனிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதவர்கள் மூளைக்கு தலைகளாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தருக்கு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ காணவும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற படியே மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாரத முறைமைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 105வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 105. ஆவியை மழை போலே ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும். 105வது கீர்த்தனை. மழை போலே ஊற்றும், பல ஜாதிகளாயேசு மந்தையிற் கூட்டும், மந்தையிற் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும், ஆவி காட்சிவானாய் விண்டாக்கிருசே. ஜீவானாய் விட்டாக்கிருசே. பரிந்து நீர் பேசியே இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும், அன்பினால் ஜீவனை அருள் மாறி பொழியாவே. பரலோகம் சென்றி, பரலோகம் சென்றி, அன்பினால் ஜீவனை வேண்டே. பெருகிலே பொங்கி மகிழ, பெருகிலே பொங்கி மகிழ. ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போல ஊற்றும், சிதறுண்டலைகிற ஆடை பெண்ணும் தேடி பிடித்து நீர் தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து. சிதறுண்டலைகிற ஆட்டை பதறாதே நான் தானான் நன்மை பரேசு. பதறாதே நாம் தானான்
வாக்கையாரோலோ ஆவியை மழை போல ஊற்றும் காத்திருந்த பல பேரோ மனம் கடினம் கொள்ளாமோனே பாதம் சேரும் பாதம் சேரும் காத்திருந்த பல பேரும் தோத்திர கீதங்கள் ஓடி புகழ்ந்து ஸ்தோத்திர கீதங்கள் ஓடி புகழ்ந்து சுத்தலோகம் வர தூயாவி ஊற்று தூயாவி ஊற்று ஆவியை மழை போல ஊற்று ஸ்தோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தாயே நிதம் நிதம் தேடி நிதம் நிதம் தேடி ஸ்தோத்திர கீதங்கள் பாடி ஆதிரராக பரிசுத்த ஆவியின் பண்டிகை திருநாளாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். பெந்தேகோஸ்தே திருநாள் என்று அழைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் பண்டிகை திருநாளுக்குரிய ஆரம்ப கீதம். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடுகளை ஊற்றுவேன். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். கர்த்தரே கடவுள், அவர் நமக்கு வெளிச்சம் தந்தார். பண்டிகை பலியை கொண்டு போய் அவர்களுக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியுற்றலாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக.
அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாக எங்கள் பேரில் இறங்கியருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசக்குள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான வெய்மாழ்வை பெரும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 305வது ஞானப்பாட்டின் 3ஆம் பிரிவை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, தேவரே பெந்தேகோஸ்தே நாளிலே விசுவாசனுடைய இருதயங்களை பரிசுத்தத்தினால் ஒளியினால் அறிவுறுத்தி போதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் அதே ஆவியானவரால் எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்தறிதவோ திறமை பெற்று அவர் அளிக்கும் தேர்தலினால் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று
உம்மோடும் பரிசுத்தாவியோடு என்று தெரிவித்தால் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கக்கூடிய பரிசுத்தாவின் பண்டிகை தினமாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா 44 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஏசாயா 44 1 முதல். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஜெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றியும் வறண்ட தினத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடைய என்பதாக ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான். ஒருவன் தன் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்ளுவான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமான் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தருக்கும் சேனைகளின் ராஜா கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவனின் பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே, நீர் பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே, நீர் பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி, அது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. அப்போஸ்தலர் 2 வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல்லேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். மனிதர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யோவானுக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி அதிகாரம் முடிய. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகள் உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவராயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறதென்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படி நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவின் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். பிதாவினுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களும் முன்பே பிதாவில் நின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி நின்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினால் கன்னிமரியாட்டில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்குகளின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவிடத்திலிருந்து உயிரோருக்கு மருத்துவருக்கு நியாயம் தீர்ப்பளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுமாமே. இவர் பிதாவின் நின்று குமார் நின்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினவர் இவரே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் ஒரு நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திரும்ப நாட்களே காணக்கூடிய மக்களுக்காக, நம்முடைய அருமையான பிள்ளைகள் படிப்பை தொடர்வதற்காக பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திறக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யும் வண்ணமாக ஜெப நிலையிலிருந்து 245 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 245 முதல் சரணம். இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து இக்கட்டில் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். 245 ஞானப்பாட்டின் முதல் சரணம்.
மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுள்ள நல்ல பிதாவே, மீண்டுமாக ஆண்டவராக உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற ஜெப வேலைக்காக ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து வழிநடத்தி பாதுகாத்து ஆசுவத்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் குடும்பஸ்தர்களுக்காகவும் வயதான மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக கிருபையும் அது ஆசுவாதம் வழிநடத்தலாம் நிறைவாய் அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே திரும்ப நாட்களை காணக்கூடிய அருமையான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசுவாத்தை அவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவராக நீதாமே மற்றவர்களுக்கு ஆசுவாதம் உள்ள வாழ்க்கை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பள்ளிக்கூடங்கள் திறந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருக்கும் போது ஆண்டவராக இந்த கிருபை அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியினுடைய ஞானத்தை தந்து மனிதனுடைய தயவை கொடுத்து ஆண்டவராக இது தாளந்துகளை ஞாபகத்தை கொடுத்து அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளப்படுத்த வேண்டுமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக உமது கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே ராஜகுமாரி விமலநாதனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணமான சுகத்தை தாரோம். மங்களம் வெளியேசுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். லதா ஃப்ரெண்டுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கால்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரீர சுகவீனத்தின் மத்தியிலே ஆண்டவராக நீதாமே உமது காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்தினால் கழுவி ஒரு முறை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா கேட்கிறோம். அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பரிபூர்ணமான சுகத்தை கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமது கிருபையும் ஆசுவாதம் வழி நடத்தும் கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை அந்த குழந்தையோடு கூட இருக்கட்டும். ஞான செல்வம் மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது அருமையான தாயாருக்கு கால்களிலே முழங்கால்களிலே பலத்தை கொடுத்து ஆண்டவராக உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு உமது கிருபை கூட இருக்குன்னு கேட்கிறோம். சுரேந்திரனுக்கு நீ கொடுத்துருடைய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்துடலாம். விசேஷமாக சரீரத்திலே சுகவீனமாக இருந்து கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களை உமது கருத்தில் ஒப்பிடுகிறோம். அது ஆஸ்வாத்தியக்காரம் அவளோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே அருமையான சகோதரி ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே ஜெயச்சந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் ஜெயச்சந்திரனை மட்டுமாய் பாதுகாத்து சரீரத்திலே சுகத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக கிருபை அவளை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவராக நீதாமே குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்டோபல் திவ்யா அவருடைய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ப்ராக்டன் பிராண்டன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைகளை ஆண்டவராக ஆசுவத்திலும் அதே போலவே பிரார்த்தனா சாமுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கெரனுக்காக கெலிட்டாக்காக கெசியாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்து இந்த வெயிலுடைய அகரங்கள் யாதொரு தீமையான காரியங்களை நேரிடாதபடி ஆஸ்வாதிக்க தருவன்மாய் கேட்கின்றோம். அதே போலவே ஜோகனுக்காகவும் சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது ஆண்டவராக நீதாமை போக்கில் வற்றும் அது கிருபை கூட இருக்கணுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சச்சிதானந்தம் அவருடைய பேத்திக்காகவும் அவருடைய மகனுக்காகவும் அவருடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தை பாதுகாத்தல் வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் தன்ராஜுக்காக ஆண்டவராக நீதாமே தனிமையில் இருக்கும்போது அது கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி தம்பதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். பரிபூர்ணமான ஆஸ்வாதை கொடுத்திருக்கின்றேன் நன்றி செலுத்துகிறோம். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அது ஆஸ்வாதக்காரம் அவரோடு கூட இருக்கட்டும். டாக்டர் கனகராஜ் ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே எங்களுடைய அருமையான சகோதரர் சாம் வி ஐயாசாமியை எங்கள் இடத்திலிருந்து ஆண்டவராக நீதாமே பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக்கொண்டே இது எங்களுக்கு வருத்தத்தை துயரத்தை உண்டாக்கினாலும் அவர் விட்டு சென்றக்கூடிய அருமையான அவருடைய துணைவியாரை நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கவும் கிருபை தாங்கட்டும். டாக்டர் ஜெயபால் அவருக்காகவும் அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸை ஆஸ்வதித்தலும் வயதான மக்கள் ஒவ்வொரு கத்தில் ஒப்படு கொடுக்கிறோம். ஆண்டவராக இந்த ஆஸ்வாத்திரிக்காரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும்
பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று கண்டறிய முடியாமல் இருக்கக்கூடிய மக்களையும் அது கர்த்தர் ஒப்பிடுக்கிறோம். அது ஆஸ்வத்தைக்காரர் நிறைவாக அவர்களோடு கூட தங்கியிருந்து நிறைவான ஆஸ்வத்தால் இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தும் அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 81வது ஞானப்பாட்டின் முதல் 4 சன்னங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 81. கர்த்தாவின் தூய ஆவியே, நீர் எங்கள் ஆத்துமத்தில் இறங்கி வாசம் பண்ணும். பர வெளிச்சமாகிய உம்மாலே நாங்கள் சீர்பட தெளிந்த நெஞ்சும் கண்ணும் தந்து வந்து மெய் ஞானத்தை, ஜெபத்தை, நற்குணத்தை போதுவியும், மெய் சந்தோஷத்தை அழியும். 81வது ஞானப்பாட்டின் முதல் 4 சன்னங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 32வது வசனம் முடிய. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் துவங்கி. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்ப சொப்பனங்களை, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டல முழுவதையோ மாவியால் நிரப்பிவிடோ. மண்டல முழுவதையோ மாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேய் சக்தி தகத்திடவே, நோயின் சாகத்திடவே. பேய் சக்தி தகத்திடவே, நோயின் சாமகத்திடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளும், வல்லமை தாரும் பெலன் அருள் வாரன் தம்பென்மை அபிஷேகியோ, வாரன் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி திருப்தி பாடுத்தி அனுப்போ, எம்மை திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க வசனமே சத்திய சுவாமி.
ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி இந்த பண்டிகைக்கு பெயர். அப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு கூட்டத்துக்கோ இந்த பண்டிகை என்பதை போல இருக்கிறது. ஆகவே தான் இது பரிசுத்தாவின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை ஆண்டிலே மிக முக்கியமான பண்டிகைகள் மூன்று பண்டிகைகள் திருச்சபையிலே கொண்டாடப்படுகிறது. ஒன்று, நாம் அனைவரும் தெரிந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. கிறிஸ்து பிறக்காவிட்டால் நமக்கு மீட்பு கிடையாது. ஆகவே அது பெரிய பண்டிகை. ஆகவே தான் ஒரு மாசமா, ஒரு வருஷத்துல 12 மாதத்துல 11 மாதங்கள் செய்யாத காரியத்தை 12வது மாதத்துல 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரியெல்லாம் போய் அது வேன்லையும் ஆட்டோலையும் சைக்கிள்லையும் மோட்டார் சைக்கிள்லையும் போய் வீடு வீடா பாட்டு பாடி கர்த்தர் பிறந்தார் என்று சொல்லி பாடுவது. ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் சமயத்தில் வெள்ளை அடித்து ஆலயம் முழுவதும் டெக்கரேட் பண்ணி அலங்கார விளக்குகளால் அதிகமான பணத்தை செலவு பண்ணி விளக்குகளால் அலங்கரித்து, இது முதலாவது பண்டிகை. 2வது பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை. கர்த்தர் உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆகவே உயிர்த்தெழுந்த பண்டிகை கிறிஸ்மஸை போல நாம் செய்யாவிட்டாலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து 6 வெள்ளிக்கிழமைகள், கடைசி வெள்ளிக்கிழமையில் 7வது வெள்ளிக்கிழமையில் கர்த்தர் சிலுவையில் எப்படி மாண்டார் என்பதை 7 வார்த்தைகளை பேசி துக்க கஞ்செல்லாம் குடிச்சு இந்த விதமாக நாம் ஆசரிக்கிறோம். இது பெரிய பண்டிகை. அதுக்கப்புறம் வரக்கூடியதான் ஈஸ்டர். அந்த ஈஸ்டருக்கு கிறிஸ்மஸை போல அலங்காரம் செய்யாவிட்டாலும் அலங்கரிக்கின்றோம். 3வது ஒரு பண்டிகை உண்டு, அதுதான் பரிசுத்தாவின் பண்டிகை. இது எதுவுமே அதில் செய்யறதுல ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆலயத்தில் அலங்காரம் எதுவும் இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில யூதர்கள் இதற்கு பல்வேறு விதமான பெயர்கள் கொடுத்தார்கள். பெந்தேகோஸ்தே 50-10 என்று சொல்லி அதற்கு பெயர். 50வது என்று சொல்லக்கூடிய 5-10 என்று சொல்லக்கூடிய பெயர். பஸ்கா பண்டிகை பின்வரக்கூடிய 7வது வாரத்தினுடைய இறுதி நாளிலே கொண்டாடப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, 7 வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. 7 வாரங்களுடைய பண்டிகை. யாத்ரா புத்தகம் 34வது அதிகாரம் 22வது வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியம் சொல்லுகிறது, இது அறுவடையின் பண்டிகை. உபாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இது 50வது நாள். 40வது நாளில் பரத்துக்கு ஏறினார். அதுக்கு பிறகு 50வது நாளில் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுகின்றார். இப்ப வாசிக்கேட்ட 28வது வசனம், கடைசி நாளிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதைதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:17, கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் சொன்ன வார்த்தை. 2வது அதிகாரத்தில் வாசிக்கேட்ட வார்த்தை. நான் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். மாம்சம் என்றால் என்ன? கடையில் போய் எனக்கு 1/4 கிலோ மாமிசம் கொடுங்க, ஆட்டு மாமிசம் கொடுங்க என்று சொல்லி வாங்க. இல்லை கோழி மாமிசம் என்று சொல். மாமிசம் என்று சொன்னால் சதை. ஆகவே இந்த சதை என்பது மென்மையானது. அந்த மென்மையான சதையின் மீது பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகின்றார். இதைதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவள்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன். மென்மையான இருதயம்.
இதைதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். முதலாவது படித்தது 11வது அதிகாரம் 19வது வசனம், இரண்டாவது படித்தது 36வது அதிகாரம் 26வது வசனம். ஆகவே நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன், அதன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஏன்? நம்முடைய ஆவி பலவீனமானது, நம்மை பலப்படுத்த அவர் சித்தம் கொண்டு இருக்கின்றார். மாமிசம் பலவீனம் உள்ளது, அது சோர்ந்து போகக்கூடியது. அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 14 வசனத்தில் முதல் 14 வசனத்தை வாசுவார். இயேசு நம்மை போல மாம்சமானா, அப்படியானால் அவருக்கு ஆவியானது தேவையில்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, இதோ நான் ஆதரிக்க என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரே, என் ஆத்மாவுக்கு பிரியமான இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆவின் அபிஷேகம் அவருக்கும் தேவையாய் இருந்தது, இயேசுவுக்கு தேவையாய் இருந்தது என்று சொல்லும்போது நமக்கு அது எவ்வளவு தேவையாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு உணவு தேவை, அதை நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் நமக்கு தேவை. கடவுள் எங்க கொடுக்குறாங்க? எங்க அப்பா அம்மா தானே கொடுக்குறாங்க. உங்க அப்பா அம்மா கொடுக்கறது கடவுள் தான். ஆனால் அதை ஜீரணமாக்க விட்டமின்ஸும் என்சைம்ஸும் தேவை. போதிய விட்டமின் இல்லாவிட்டால் மனிதன் சக்தியற்று போய்விடுவான். ஆகவே சக்தியற்ற நமக்கு பரிசுத்தாவி தேவை. இந்த பரிசுத்தாவி இல்லாவிட்டா நாம் சக்தி உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஒரு கிராமத்துல ஒரு சிங்கம் அதிகமா தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. இப்பெல்லாம் வந்துருது இல்லையா கிராமங்களுக்கு. அப்போ அந்த கிராமத்தார் எல்லாம் சேர்ந்து அதை விரட்டி பார்த்தாங்க, வரல போக முடியல, அது அடிக்கடி தொந்தரவு பண்ணுது. அப்போ அந்த ஊர்க்காரங்க ஒரு கூட்டத்தை போட்டு சொன்னாங்க, நம்ம பக்கத்து ஊரில் துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு வேட்டைக்காரர் இருக்கிறாரு, அவரை நம்ம கூட்டிட்டு அந்த சிங்கத்தை சுட்டுடலாம் அப்படின்னார். சரி, அவர்கிட்ட போனாங்க. அவரு சரி நான் வரேன்னு சொன்னார். அவருடைய உதவி ஆளுகிட்ட சொன்னாரு, எல்லாம் துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கப்பா. எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஒரு ஆட்டை கட்டி போட்டாங்க. அந்த ஆட்டை கடிக்கிறதுக்காக தின்றதுக்காக இந்த சிங்கம் வரும்னு காத்துட்டு இருந்தாங்க. சிங்கத்தினுடைய குரல் சத்தம் கேட்குது, காலடி தடயங்கள் கேட்குது. அந்த துப்பாக்கி சுடுறவர் வேட்டைக்காரர் உதவியாளரிடத்தை சொன்னார், துப்பாக்கி கொடு, இப்போ பாரு அது 2ல் 1 பண்ணுறேன் அப்படின்னு துப்பாக்கி எடுத்தாரு. சிங்கத்தை பார்த்து சுட்டாரு. ஆனால் சிங்கம் சாவே இல்லை. ஏன்னா துப்பாக்கிக்குள்ள குண்டு போடவே இல்லை. அப்பதான் கேட்டாரு, என்னப்பா குண்டு இல்லாம கொடுத்துருக்கிய? ஐயா நீங்க துப்பாக்கி தானே எடுத்துன்னு வர சொன்னீங்க. நான் துப்பாக்கி தான் எடுத்துன்னு வந்தேன், நான் குண்டு எல்லாம் கொண்டு வரல. இதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் துப்பாக்கி வச்சிருக்காங்க, ஆனா குண்டு இல்லை. சாத்தானை துரத்துவதற்கு வல்லமை தேவை, பிசாசை எதிர்க்கிறதுக்கு வல்லமை தேவை, அதிகாரிகளோடு போராடுவதற்கு வல்லமை தேவை, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து முறியடிக்க வல்லமை தேவை, மந்திரவாதிகளுக்கு சவால் விட வல்லமை தேவை. ஆனா நம்மகிட்ட என்ன இல்லை? குண்டு இல்லை, பரிசுத்தாவியானது இல்லை. அந்த பரிசுத்தாவியானது இருந்தா நாம் சாத்தானை துரத்த முடியும், பிசாசை எதிர்க்க முடியும், அந்தகார போராட்டத்தை நாம் போராட முடியும், பில்லி சூனிய கட்டுகளோடு நாம் போராட முடியும், மந்திரவாதிகளுக்கு சவால் கொடுக்க முடியும். ஆனா இது எதுவுமே இல்லாம போறது காரணம் பரிசுத்தாவியினுடைய நிறைவை நாம் பெறாதது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பரிசுத்தாவியானவர் ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்டார்கள். யோசேப்பு
தேவனுடைய ஆவி பெற்றிருந்த இந்த மனுஷனைப் போல வேறொரு மனுஷன் உண்டோ என்று சொல்லுகின்றான் ராஜா. ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? ஆகவே யோசேப்பு இந்த அளவுக்கு வல்லமையோடு இருந்தது காரணம் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர். தானியேல், இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று சொல்லி ராஜா சொல்கிறான். தானியேல் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நேபுகத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தேசாச்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்துள்ள ஞானிகள் எல்லாரும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிட்டு, நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது என்பதை நேபுகத்நேச்சார் சொல்கின்றான். பார்வோன் சொல்கிறான் யோசேப்புக்குள்ள இருக்கிறது என்பது. தாவீது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லி தாவீது சொல்கின்றான். 2 சாமுவேல் புத்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த இந்த மக்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியா தேவனுடைய சமூகத்தில் நின்றிருந்த மனிதன். நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது என்று சொன்ன மனிதன். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாமல் வாயின் வார்த்தைகளில பரிசுத்தாவினுடைய வல்லமை வெளிப்படுத்தினவர். இவனிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தாவியை 2 மடங்காக பெற்றவன் எலிசா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களிலே சொல்லப்படுகிறது. ஆனா ஒரே நாளில், ஒரே இடத்துல, ஒரே நேரத்துல 120 பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொன்னா அதுதான் மேலறை சம்பவம். அந்த மேலறை சம்பவத்தை தான் நாம் வாசிக்கட்டோம், நிருப பகுதியாக வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். முதலாவது காரியம் ஜீவ ஆவி. ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். முதலாவது ஆவி ஜீவ ஆவி. ஒரு மனுஷனுக்கு தேவை ஜீவ ஆவி. அந்த ஜீவனுள்ள ஆவியை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பிறந்த உடனே குழந்தை அழணும். அழலன்னு சொன்னா முதுகுல தட்டி அதை அழ வைப்பாங்க, அது ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அந்த ஜீவ ஆத்மா ஆன அந்த மனிதனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் ஆண்டவர். ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுத்தார். ஜீவ தண்ணீரை கொடுத்து ஜீவ ஆத்மா ஆன அவனுக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். முதலாவது ஆவி கிருபையின் ஆவி. 2வது ஆவி ஜீவ ஆவியை போல 2வது ஆவி கிருபையின் ஆவி. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். கிருபையின் ஆவியை கர்த்தர் கொடுக்கின்றார். பாவம் செய்த ஆத்மாவுக்கு கிருபையின் ஆவியை கொடுத்தார். அந்த கிருபையினுடைய ஆவி அவளுக்கு ஒரு தோல் உடையை உருவாக்கி கொடுத்தது. பாவம் செய்த தேவ தூதர்களுக்கு கிருபையினுடைய ஆவி கொடுக்கப்படவில்லை. இன்று கிருபை என்றால் என்ன? வாட் இஸ் கிரேஸ்? இரக்கம் என்று சொன்னால் என்ன? வாட் இஸ் மெர்சி? தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டப்படுகிற தேவனுடைய தயவுதான் கிருபை. ஒரு பையன் 35 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொன்னா 34 மார்க் எடுத்திருக்கிறான். அவனுக்கு மெர்சி மார்க் போடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கிரேஸ் மார்க் போடுங்க.
அவன் தகுதி இல்லை, ஒரு மார்க் கொடுத்து அவன் பாஸ் பண்ணிடுவான். ஆகவே தகுதி இல்லாத அவனுக்கு தகுதியை உருவாக்குவது, அதை போல தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் தகுதியை கொடுக்கின்றார். அதுதான் கிருபையின் ஆவி. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே. மார்ட்டின் லூத்தர் சொல்வார், சோலா கிரேஷியா, கிருபையினாலே. எப்படி ஞானஸ்நானம் பெற்றோம்? கிருபையினாலே. எப்படி அபிஷேகம் பெற்றோம்? கிருபையினாலே. எப்படி நிலை நிற்கின்றோம்? கிருபையினாலே. பரலோகத்தில் நாம் ஒருத்தரை சந்திக்கும் போது, எப்படிங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் கேப்ரியல் தேவதூதனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அவர் உள்ள விட்டாரு அப்படி சொல்ல முடியாது. கிருபையினால, கிருபையினாலே என்று சொல்லுவோம். முதலாவது ஆவி ஜீவ ஆவி, இரண்டாவது ஆவி கிருபையின் ஆவி, மூன்றாவது ஆவி விண்ணப்பத்தின் ஆவி. ஜீவ ஆவி உயிர்ப்பிக்கிறது, கிருபையின் ஆவி என்னை நிலைநிறுத்துகிறது, விண்ணப்பத்தின் ஆவி என்னை ஊக்கமாய் ஜெபிக்க தூண்டுகிறது. ஊக்கமாய் ஜெபிக்க தூண்டுகிறது. ஜெபம் செய்வதற்கு நான் சோர்ந்து போகும்போது எனக்காக ஜெபம் பண்றதுக்கு ஒருத்தர் உண்டு. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். நான் ஜெபம் செய்யறதுக்கு என்னன்னு தெரியாத போது ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கின்றார். சில பேருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகையான சாப்பாடு. பிரியாணினா பிடிக்கும், பர்கர்னா பிடிக்கும், பீஸானா பிடிக்கும், ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். சில பேருக்கு விளையாட்டுனா பிடிக்கும். ஒரு சின்ன பையன் உண்டு, எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டு இருப்பா. ராத்திரி ஆச்சு தூங்குடானா, நான் இன்னும் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவான். நான் இன்னும் விளையாடணும். டே, இவ்வளோ நேரம் விளையாண்டு காலையில இல்லை, நான் இன்னும் விளையாடணும். எப்போ? ராத்திரி 11 மணிக்கு. அப்புறம் அவங்க அம்மா அவனை திட்டி அடிச்சு போட்டு தான் தூங்க வைப்பாங்க. சில பேருக்கு ஊர் சுத்தணும்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் தங்கவே மாட்டாங்க. பைக் இருந்தால் பைக் எடுத்து சுத்துறது, கார் இருந்தால் கார் எடுத்து சுத்துறது, எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது அவங்களுக்கு பிரியம். சாப்பிட்றதுக்கு பிரியம், விளையாடுறதுக்கு பிரியம், ஊர் சுற்றுவது பிரியம். யார் இடத்துல இப்போ உங்களுக்கு ஜெபிக்க பிரியமான்னு கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா, அது பிரியமா இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேளுங்களேன். காலையில் ஏஞ்சும் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலம் ஒரு ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? தாவீது ராஜா சொல்கிறார், 51வது சங்கீதம் 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பித்தரலும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பித்தரலும். ஒரே சீரான வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கை, நாளைக்கு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை, அடுத்த நாள் வேற விதமான வாழ்க்கை. ஒரே சீரான வாழ்க்கை கிடையாது. ஆகவேதான் தாவீது சொல்ற, ஒரே சீரான வாழ்க்கை வாழ வேண்டும். 51வது சங்கீதம் 11வது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அவருக்கு தெரியும், நீ என்னதான் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும், அழைப்பு பெற்றாலும், நீ என் தாசன் என்று சொல்லப்பட்டாலும், நீ பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார். 12வது வசனம் சொல்கிறது, உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். நான் சோர்ந்து போகும்போது உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது சொல்கின்றார். அவரை போல சோர்ந்து போனது யாருமே கிடையாது. வேட்டை நாயை போல சவுல் அவரை வேட்டையாடும் போதும், அவர் சொந்த மகன் அவனை வேட்டையாடும் போதும் அவர் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. 17வது வசனம் சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான், தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். எருசலேம் தேவாலயத்தில் உப்பரிக்கை மேல இருந்து எக்காலம் ஊதப்பட்டுடுச்சு. அது பலி செலுத்தக்கூடிய நேரம். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி புறா குஞ்சு, ஆடு, மாடு, மாவு, எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க.
அதை வாசல் காக்கக்கூடிய ஆசாரியர்கள் அதை எல்லாத்தையும் சரி பார்த்து சரி எடுத்துக்கொண்டு போ, சரி எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அனுமதித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒருத்த மட்டும் கையை வீசிட்டு வந்தான். அவனை பார்த்து இந்த ஆசாரியர் சொன்னாங்க, நீ ஒன்றும் பலிக்கான பொருள் ஒன்றுமே கொண்டு வராம நீ பாட்டு உள்ள நுழையணும்னு நினைக்கிற? அவன் சொன்னான், கர்த்தர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார் என்று சொன்னீங்க. நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறேன், என்ன நீங்க அனுமதிக்கணும்னு சொன்னான். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாமல் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். சோர்ந்து போகிறவனுக்கு புது பலத்தை கொடுக்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், உற்சாகத்தின் ஆவி கொடுக்கின்றார். அந்த ஆவியானவருடைய பலன் இந்த நாளிலே நமக்கு கிடைக்கப்பெற தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, எங்களுக்கு ஜீவ ஆவியையும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் கொடுத்து எங்களை ஆஸ்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியானுடைய பலன் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நீ தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸ் ஒளிபரப்பு செய்யப்படும். கடந்த நாட்களிலே நம்மை விட்டு நமது ஊழியத்தை தாங்கின அநேக மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் திருத்துவ பண்டிகை. அனைத்து ஆலய ஆராதனைகளும் ஜெபசந்தியோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக 325வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். 325 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்கள். தேவாவியின் வரங்களினால் அப்போஸ்தலர் நிறைந்ததால் பல்வேறு மொழிகளிலே ரட்சிப்பை கூறினார்களே, தேவாவியை தயாபரர் அளித்த அன்புக்கு புகழ். 325 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம்.
ஜாய் சுவாமி உமக்கே இவாய் பாடாய்கிறேன் நிறைந்த காணிக்கையாயே கேட்டீரென்றாரேவே என் மகனே நெஞ்சாய்த்தா நீரே காடாய்தே வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறேன் அப்பாடிராதாய் தாயவாய் அங்கீகாரிக்கவும் நாடாதாயோலவண்ணமாய் தாம்தேடன் பாயிரோ. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, ஜீவ ஆவியையும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியங்களுக்கு எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வாலிபர் மேலும் மூப்பர் மேலும் நீர் எங்கள் மீது வீச செய்ய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த கரத்திலிருந்து பெற்றதையே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்து வழிநடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட 244வது ஞானப்பாட்டை தேவதுதியை நாம் மாறி மாறி பாடுவோம். ஞானப்பாட்டு 244. பணிந்து ஓமாயே துதிப்போம் கர்த்தாவே த்ரீயேக சுவாமி உமக்கே வேண்மான் புகழ் செலுத்துமே எல்லா பாரத்து சேனாயோ சாஷ்டாங்கமாக கும்பிட்டு மாசற்ற தூயரே மாசற்ற தூயரே மாசற்ற தூயரே அநாதிவாஸ்துவே நீர் யாவையோவே யாபித்து காத்து ஆண்டோர் என்கின்றது தூதகளோட போஸ்தல தேவேகா சிருஷ்டி புருஷா ஜெயித்த எல்லா சாட்சிகள் கர்த்தாவுமாய் துதிப்பார்கள் ஜெகத்திலே உமக்குள்ள சபை வணங்கி உன்னதா பேதாவே உமாய் நேத்தமோ உமோடெல்லாம் சுதானாயோ தேவாவியையும் கும்பிட்டு பாலிது போற்றுகின்றது ராஜாதி ராஜா இயேசுவே ஆனாதி தேவா மைந்தானே நாரரை மீட்க தாழ்மையாய் பேராது சவாய் பலமாய் பாரிகரித்து மோட்சத்தேன் ஆதாவியாய் திறந்தாபே பேதாவின் பாரிசத்தில் நீர் போய் வேற்று கொண்டிருக்கிறேன் உயிருள்ளோ சேத்தோர்களாய் நியாயம் தீர்க்கிறதுரா
நீரத்தா சேந்தே தேடின சபையாய் ராட்சியும் கர்த்தார். எல்லாவானோர்களோடேயோ அடியார் பேராய் எழுதும். ஆ கிறிஸ்துவே நீர் உமது ஜனதாய் வைத்து காட்சித்து ஆசீர்வாதித்து என்றைக்கோ ஆராமேடுமால் சோடியோ தீனமே போது உமக்கே ஸ்தோத்திராமே த்ரியேகாரே பேபனு மோசம் யாவாயோ வேளாக்கே எங்களோடேரோ நீரெங்கள் ஆபத்தில் மகா ஆன்மாயிரும் தயாபரா ஆடியா நம்பி வாஞ்சிக்கோ ஓமேரா காத்தாய் காண்பேயோ கர்த்தாவே உம்மை நம்பினோ கேடாதிருக்க ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல அநாதி கடவுளே, தேவரின் முழு கிறிஸ்துவ திருச்சபையும் உமது பரிசுத்தாவினால் கூட்டி சேர்த்து பரிசுத்தமாக்கி ஆண்டு நடத்தி வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உமது திருச்சபை தன் உறுப்பினரோடும் உமது கிருபையினால் உண்மையான விசுவாசத்தோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி தேவரின் பரிசுத்தாவினை கொண்டு அதற்கு வரங்களை அளிக்க வேண்டும் என்று உம்முடைய ஒன்றான குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. தாவியோடும் இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதிப்பாடலாக 83ஆம் ஞானப்பாட்டின் 1, 2, 6, 7 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 1, 2, 6, 7 சரணங்கள். அடியார் நெஞ்சை தயவாய் நிரப்பியதை உமக்கே பொருந்தும் அலங்காரமாய் படையும் தேவ ஆவியே. Glory
பிதா குமாரன் ஓவிக்கும் இப்போதென்றைக்கும் சகலம் புகழ்ச்சியும் ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உம்முடைய அடியாருக்கு பரிசுத்தாவியாக ஈவையை அருளினது போல எங்களுக்கு பரிசுத்தாவியை ஈவாக தந்தருளும். நாங்கள் அவருடைய உதவியை கொண்டு வேதாகம வாக்கியங்களில் அடங்கியுள்ள சத்தியத்தை மென்மேலும் அறிந்து நித்திய ஜீவனுக்கு செல்லும் வழியில் வாழ்நாள் முழுவதும் நடந்து மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அருள் புரிய வேண்டுமாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.